call upon Brit Envirotech to go ahead with your presentation. எல்லோருக்கும் மாலை வணக்கம். என்னோட பேர் வின்ஸ்டன், மேனேஜிங் பார்ட்னர் ஆஃப் பிரிட் என்விரோடெக். கோயம்புத்தூரில் இருக்க எங்களோட கம்பெனி. எங்களோட பேசிக் ப்ராடக்ட்ஸ் வந்து பயோகேஸ் பிளான்ட் அண்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்ஸ். டூ 2012 ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இப்போது 20+ ஸ்டாஃப்ஸ் அண்ட் ஒர்க்கர்ஸோட நாங்கள் ரன் பண்ணிகிட்ருக்குறோம். எங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரி பயோகேஸ் பிளான்ட் அண்ட் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் வந்து நாங்கள் மேனுஃபேக்சர் பண்ணிகிட்ருக்கோம். மோர் தென் 1000 இன்ஸ்டலேஷன்ஸ் அக்ராஸ் த இந்தியா நாங்கள் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறோம். எங்களுக்கான கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எங்களோட ஓன் டீம் இருக்காங்க. அவங்களோட டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து எங்களோட ஓன் டீமே வந்து அதை ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் பார்த்துக்கிறாங்க. ஈவன் இப்போது சிஎன்ஜி பிளான்ட் டிசைன் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஒரு பிளான்ட் வந்து இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டுருக்குது எங்களுக்கு. பேசிக்காக பயோகேஸ் பிளான்ட்ன்றது எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. நிறையா கம்பெனிஸ் வந்து நீங்கள் பயோகேஸ் பிளான்ட் யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ நான் பயோகேஸ் எப்படி ஒர்க் ஆகுது என்ன ஏதுன்றது வந்து நம்ம ஆல்ரெடி நண்பர்கள் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் அதை பற்றி இப்போது பேசலை. ஒரு பயோகேஸ் பிளான்ட் எப்படி இருக்கணும், என்னென்ன கம்ப்ளைண்ட்டுகள் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்குறோம், அதை எப்படி இன்னும் எஃபிஷியண்ட்டாக ரன் பண்ணுறது, எங்களோட டெக்னாலஜி என்ன, அதில் நாங்கள் என்ன டெவலப் பண்ணியிருக்கோன்றதை நம்ம ஷேர் பண்ணலாம். பொதுவாக இப்போது ஒரு கியூபிக் மீட்டர் பயோகேஸ் நார்மலாக பயோகேஸ் பிளான்ட் வந்து ஒரு கியூபிக் மீட்டரில் தான் நம்ம மெஷர் பண்ணுறோம். பவுல்ட்ரி லிட்டரில் ஒரு 7.5 கிலோ பவுல்ட்ரி லிட்டருக்கு ஒரு 1 மீட்டர் கியூப் பயோகேஸ் வந்து நம்ம ஜென்ரேட் பண்ண முடியும். 1 மீட்டர் கியூப் பயோகேஸ் அப்படின்றது வந்து ஒரு 400 கிராம் எல்பிஜிக்கு ஈக்குவலான கேஸை ஜென்ரேட் பண்ணுது. அது மாதிரி 1 கியூபிக் மீட்டர் பயோகேஸ்ன்றது 1 கிலோவாட் டு 1.25 கிலோவாட் வரை எலக்ட்ரிக்கல் பவராக நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். இப்போ ஃபீட் ரேஷியோ வந்து இப்போ நம்ம அதில் தண்ணி மிக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய டாப்பிக்காக நம்ம பார்த்துட்ருக்குறோம். 1:2 ரேஷியோவில் வாட்டர் மிக்ஸ் பண்ணால் நமக்கு வந்து போதுமானதாக இருக்கும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5000 கேஜஸ் ஆஃப் பவுல்ட்ரி லிட்டர் இருக்குது அப்படின்னா ஒரு 650 கியூபிக் மீட்டர் பயோகேஸ் வந்து நம்ம அதில் ஜென்ரேட் பண்ணலாம். அப்போது நம்ம பவராக கன்வெர்ட் பண்ணுறப்போ 650 to 700 கிலோவாட் ஒரு நாளைக்கு வந்து நம்மளால் பவராக கன்வெர்ட் பண்ண முடியும். அப்படி இருக்கிறப்போ உங்களோட ஒரு நாளோட பவர் கன்சப்ஷன், உங்கள் ஈஸி ஷெட் போடுறீங்கன்னா ஒரு நாளோட பவர் கன்சப்ஷனில் ஒரு 70 to 80% வந்து நம்ம இதில் நம்மளோட வேஸ்ட்டில் இருந்து நம்மளால் கன்வெர்ட் பண்ணிக்க முடியும். இப்போ இந்த மொர்டாலிட்டி பேர்ட்ஸ் வந்து நம்ம டிஸ்போஸ் பண்ணுறதுல நமக்கு ஒரு பெரிய சிரமங்கள் இருக்குன்றது தெரியும். இந்த பயோகேஸ் பிளான்ட் போடுறதுல நீங்கள் மொர்டாலிட்டி பேர்ட்ஸையுமே நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போது அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம டிஃபெதரிங் பண்ணணும். ஏன்னா அதில் உள்ள அந்த ஃபெதர் வந்து உள்ள வந்து ஒரு ஸ்லட்ஜ் பல்கிங்கை வந்து க்ரியேட் பண்ணும். ரெண்டாவது க்ரஷ் பண்ணி அதை வந்து நம்ம டைஜஸ்டருக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணணும். இதை வந்து பவுல்ட்ரியோட வெளியிலேருந்து மிக்ஸ் பண்ணி நம்ம உள்ளே போடாமல் டைரெக்டாகவே டைஜஸ்டருக்கு உள்ளே போகிற மாதிரி வந்து நம்ம பிளான் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த வெளியில் அன்வான்ட் ஸ்மெல் வரதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி மாடல் பிளான்ட் வந்து நம்ம நிறைய பார்த்துருப்போம். நிறைய கம்பெனிஸில் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருப்போம். ஃப்ளோட்டிங் மாடல் இப்போ இதுதான் கன்வென்ஷனலாக இருந்தது. ரொம்ப வருஷமாக நம்ம அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்போ இதில் இந்த வாட்டர் ஜாக்கெட்டில் ஒரு கண்டாமினேஷன் நீங்கள் வந்து பார்த்துட்ருப்பீங்க. எல்லாருக்குமே வந்து ஒரு வாட்டர் ஜாக்கெட் இருக்கும். அந்த வாட்டர் ஜாக்கெட்டில் நிறைய ஸ்மெல் வரும், மஸ்கிட்டோ ஜென்ரேட் ஆகும், அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்கும். ஈவன் நம்ம வந்து அந்த ஃபைபர் அந்த டூமே பார்த்திங்கன்னா ஃபைபர் பண்ணியிருந்தாலுமே அதில் ஒரு ரஸ்ட் ஜென்ரேஷன் அந்த மாதிரி இஷ்யூ இருக்கும். சென்டர் கைடர் பைப் கொலாப்ஸ் ஆகிருக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு அது ப்ராப்ளமாக இருந்துகிட்ருக்கும். இப்போது பெரிய டைஜஸ்டரில் பார்த்திங்கன்னா ஷெல் கிரிட் வந்து கீழே வந்து செட்டில் ஆகிருக்கும். அந்த செட்டில் ஆகிற ஷெல் கிரிட்டை வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியாது. அது மாதிரி ஒரு இப்போ சிஎஸ்டிஆர் மெத்தட்னு சொல்லுவோம். அதில் வந்து கம்ப்ளீட் டைஜஸ்டரையுமே பார்த்திங்கன்னா அஜிடேட் பண்ணுவாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி உள்ள பயோகேஸ் பிளான்ட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் உள்ள வேஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது அப்படியே செட்டில் ஆகி தான் உள்ளே இருந்துகிட்ருக்கும். இப்போ கம்ப்ளீட் அஜிடேஷன் நம்ம பண்ணுறப்போ இந்த செட்டிலிங் எல்லாமே நம்ம வந்து அவாய்ட் பண்ண முடியும். இப்போ இந்த பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா ஒரு லோ ப்ரெஷர் அவுட்லெட் தான் நம்மளால் எடுக்க முடியும். ஒரு ஹை ப்ரெஷர் அவுட்லெட்டை நம்மளால் பார்க்க முடியாது. அதுபோல் தான் இந்த மாதிரி பலூன் டைப் பிளான்ட்லேயும் இதே பிரச்சனைகள் எல்லாமே இருக்குது. ஒரு மழை பெஞ்சதுன்னா தண்ணி வந்துச்சுன்னா அந்த பலூன் மேலே வந்து வாட்டர் கிளாக் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளால் ரிமூவ் பண்ண முடியாது. இப்போ எங்களோட பிளான்ட்டில் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம கம்ப்ளீட்டாக காங்கிரீட் டூம் ஸ்ட்ரக்சரில் வந்து நாங்கள் கொடுத்துட்ருக்குறோம். இப்போ பயோகேஸ் பிளான்ட் வந்து நிறைய கம்பெனிஸ் பண்ணுறாங்க. அவங்கள நான் குறை சொல்கிறதா இல்லை. பட் வந்து நம்ம இந்த ப்ராப்ளத்தை வந்து என்ன சால்வ் பண்ணியிருக்கோம், இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி நம்ம வந்து மேற்கொள்கிறோன்றதுக்காக தான் நான் இந்த விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்லி காமிக்க வேண்டியிருந்தது. இப்போ இந்த காங்கிரீட் ரூம் ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் லைஃப் டைமுக்கு நீங்கள் எந்த மெயின்டெனன்ஸும் நீங்கள் பண்ண அவசியமே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அதில் ஹைட்ரஜன் சல்ஃபைடு அமோனியா இந்த மாதிரி கிளியேட் ஆகுறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு காங்கிரீட் வந்து ஒரு கரோஷன் பிரச்சனை இருக்கும்.
அதுக்கு இன்டர்னலாக ஒரு ஆன்டி கரோஷன் கோட்டிங் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம டூம் சைடில் இன்டர்னலாக கொடுத்துட்றோம். ஸோ அதில் இருந்து எந்த கரோஷனோ அந்த மாதிரி ப்ராப்ளம் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. இதை பொறுத்தவரை மெயின்டெனன்ஸ் இருக்காது. இப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இந்த மாதிரி மேனுவல்ஸ் கொடுத்துருப்போம். இது வந்து கம்ப்ளீட்டாக ஃபைபரில் இருக்கும். இந்த மேனுவல்ஸ் வழியாக நீங்கள் வந்து பாட்டம்னாலும் சரி, டாப்பில் கலெக்ட் ஆகிற இந்த ஃபெதர் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்லட்ஜை க்ரியேட் பண்ணும். அந்த ஃப்ளோட்டிங் ஸ்லட்ஜை வந்து நம்ம ஈஸியாக நம்மளால் ரிமூவ் பண்ணிக்க முடியும். தென் இப்போது சென்ட்ரலைஸ்டாக ஒரு அஜிடேட்டர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு சோர்ஸ் இருக்குது. ஏன்னா இது கம்ப்ளீட்டாக காங்கிரீட் ஸ்ட்ரக்சர்ன்றதுனால நீங்கள் மேலே வந்து ஒரு 2 டன் அளவுக்கு வெயிட்டுக்கான எந்த பொருளை வேணாலும் நீங்கள் வைக்க முடியும். அப்போது அந்தளவுக்கு நீங்கள் ஸ்ட்ரென்த் இருக்கிறப்போ வந்து ஒரு சென்ட்ரலைஸ்டு ஒரு அஜிடேட்டர் நம்ம கொடுத்துரும். அந்த அஜிடேட்டர் என்ன பண்ணுது அப்படின்னா கம்ப்ளீட் டைஜஸ்டர்லையுமே மிக்சிங்கில் வச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ மிக்ஸ் ஆகிட்டு இருக்கிறப்போ இந்த கீழே செட்டில் ஆகுறதோ அந்த மாதிரி சாப்டர்ஸ் எதுவும் இருக்காது. ஈவன் நம்மளோட அட்மாஸ்பியர் டெம்பரேச்சர் மாதிரி பூமிக்கு அடியில் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல டெம்பரேச்சர் இருக்கும். ஒரு 30 to 40 டிகிரி வரை டெம்பரேச்சர் இருக்கும். அது டைஜஸ்டர் என்டையர் டைஜஸ்டருக்கும் அந்த டெம்பரேச்சர் வந்து அது பேலன்ஸ் பண்ணி கொடுத்துரும். இதை பொறுத்தவரை ஒரு லோ பவர் கன்சப்ஷனில் கம்ப்ளீட் டைஜஸ்டரையும் நம்மளால் வந்து அஜிடேட் பண்ணி வச்சுக்க முடியும். இப்போ எங்களோட இந்த காங்கிரீட் பிளான்ட்டில் ஸ்லட்ஜ் க்ளீனிங் ஃபேஸ்னு ஒன்று கொடுத்துறோம். இப்போ செட்டில் ஆகிற ஸ்லட்ஜ் வந்து நம்ம க்ளீன் பண்ணுறது ஒரு டாப்பை ஓப்பன் பண்ணி பண்ணணுன்ற பர்பஸ் இல்லாமல் இந்த மாதிரி சைடில் வந்து ஒரு ஸ்கொயர் பேக்கெட் கொடுத்துறோம். இப்போது நம்ம பம்பை வந்து டேரெக்டாக நம்ம கீழே உள்ளே இன்சர்ட் பண்ணோன்னா பாட்டமில் உள்ள ஸ்லட்ஜை வந்து டேரெக்டாகவே க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் பயோகேஸ் பிளான்ட்டை ஸ்டாப் பண்ணணும், இல்லை பயோகேஸ் பிளான்ட்டில் வந்து நம்ம டாப்பை ஓப்பன் பண்ணி க்ளீன் பண்ணணும், அந்த மாதிரி எதுவுமே தேவை இருக்காது. ஈவன் இப்போ இந்த பிரச்சனையை வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். வெளியில் வர ஸ்லரியை வந்து என்ன பண்ணுறது, அதை எப்படி நான் டிஸ்போஸ் பண்ணுறது, அந்த வாட்டர் வந்து நான் எப்படி பயன்படுத்துறதுன்ற பிரச்சனை இருக்கும். இப்போ எங்களோட வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட்டு சேர்ந்து இருக்கிறதுனால நாங்கள் இந்த ஃபெசிலிட்டி சேர்த்து கஸ்டமருக்கு கொடுக்குறோம். அதாவது நம்ம பவுல்ட்ரி லிட்டரை வெளியில் வர ஸ்லரியை வந்து டீவாட்டரிங் பண்ணி வரக்கூடிய ஸ்லரியை ரெண்டு ஸ்டேஜில் வந்து நம்ம ஃபில்டர் பண்ணோன்னா இந்த மாதிரி கிளியர் வாட்டர் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இந்த வாட்டர் வந்து நீங்கள் டிஸ்போஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சாலிட் நீங்கள் செப்பரேட்டாக எடுத்துட்டீங்க அப்படின்னா சாலிட் தனியாகவும் லிக்விட் தனியாகவும் நீங்கள் வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். தண்ணி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த கிளியர் வாட்டர் திரும்ப நீங்கள் ரீயூஸ் பண்ணிக்கலாம். இது எங்களோட காங்க்ரீட் டூம்னால கன்ஸ்ட்ரக்ஷன் ஆன பிளான்ட். இது எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபைபர் மேனுவல்ஸ் இருக்கும், சென்ட்ரலைஸ்டு அஜிடேட்டர் இருக்கும், கம்ப்ளீட்டாகவே காங்க்ரீட் டூம்ஸில் பண்ணியிருப்போம். இது கொஞ்சம் மிட் லெவல் பிளான்ட். இது எங்களோட ஸ்ரீலங்காவில் இப்போ ரீசெண்டாக பண்ண ப்ராஜெக்ட். இது ஒரு 10 டன் வேஸ்ட் பர் டே பயோகேஸ் பிளான்ட். கம்ப்ளீட்டாகவே இது காங்க்ரீட் தான். இப்போ பயோகேஸில் ஜென்ரேட் ஆகிற பயோகேஸில் பார்த்திங்கன்னா இருக்கிற கண்டாமினேட்டட் கேஸை வந்து ஃபில்டர் பண்ணுறதுக்கு நம்ம பயோகேஸ் ஸ்க்ரப்பர் யூஸ் பண்ணுறோம். இந்த ஸ்க்ரப்பர் கூட வந்து ஃபைபர்லேயே பண்ணியிருக்கிறதுனால அந்த ஹைட்ரஜன் சல்ஃபைட் கேஸ் வந்து அரிக்கிறதோ இல்லை அதில் அந்த ஸ்ட்ரக்சர் கொலாப்ஸ் ஆகிறதோ இந்த பிரச்சனையில் இருக்காது. இது கம்ப்ளீட்டாக ஃபைபரில் இருக்கிறதுனால எப்போ வேணாலும் நம்மளால் வந்து எதனால் ரீஒர்க் பண்ண முடியும். ஈவன் அதில் உள்ள மெட்டீரியலை வந்து ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக இருக்கும். ஒரு 2 பேர் சேர்ந்தோன்னா இந்த பிளான்ட்டுக்கான ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். இது பயோகேஸ் ஜென்ரேட்டர். இது ஒரு மாடிஃபைடு டீசல் இன்ஜின்லேருந்து நம்ம மாடிஃபை பண்ணி பயோகேஸ்க்காக நம்ம க்ரியேட் பண்ணுறோம். இது டெடிக்கேட்டட் பயோகேஸில் ரன் ஆகக்கூடிய ஒரு ஜென்ரேட்டர் தான். டீசல் இதுக்கு தேவைன்னு அவசியம் இல்லை. பயோகேஸ்லேயே ஸ்டார்ட் ஆகும், பயோகேஸ்லேயே ரன் ஆகும். ஒரு கியூபிக் மீட்டர் கேஸ்க்கு 1 யூனிட் பவர் கொடுக்குற அளவுக்கு இது எஃபிஷியன்சி இருக்கும். இது என்ன ரேஞ்சில் வேணுனாலும் நம்மளோட ஒர்க் லோடு, எலக்ட்ரிக்கல் லோடுக்கு தகுந்த மாதிரி இதை நம்மளால் வந்து செஞ்சுக்க முடியும். இப்போ எங்களோட மற்ற ப்ராடக்ட்ஸ் பார்த்திங்கன்னா பயோகேஸ் பிளான்ட் இருக்குது, பயோகேஸ் டு பவர் ஜென்ரேஷன், எஸ்டிபி, இடிபி. இப்போ ஹாஸ்டல் அந்த மாதிரி ஒர்க்கர் ஹாஸ்டலில் வரக்கூடிய வேஸ்ட் வாட்டர் வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணோன்னா கம்யூனிகேட் பண்ணலாம். அனரோபிக் டைஜஸ்டர், இப்போ ஸ்லாட்டரோட வேஸ்ட் வாட்டர் இருக்கும், ஸ்லாட்டரிங் ஹவுசஸ் வச்சுருப்பீங்க, அதில் வரக்கூடிய அந்த வேஸ்ட் வாட்டர் வந்து ட்ரீட் பண்ணுறதுக்கு இருக்குது. ஃபுட் இண்டஸ்ட்ரிக்கான யூஎஸ்பிஆர் இருக்குது. இது பற்றின டீட்டெயில் உங்களுக்கு மேலும் தெரிஞ்சுக்கணுன்னா எங்களோட டேபிள் இருக்குது, நீங்கள் வாங்க, உங்களோட கம்யூனிகேஷன் கொடுங்க. நான் நேரில் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி பிளான்ட்டை வந்து எங்களால் டிசைன் பண்ணி கொடுக்க முடியும். தேங்க்யூ எவ்ரிஒன். தேங்க்யூ. Thank you, sir.